கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையில் வாழ்த்துக்கள். இந்த நாள் கொண்டான ஒரு ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை நீதிமொழிகள் 12:26. நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். நீங்கள் மேன்மை உள்ளவர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் அற்புதமானவர்கள், நீங்கள் அதிசயமானவர்கள், நீங்கள் வெற்றி வேந்தனுக்கு பிள்ளையாக இருக்கிறீங்க. நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் உங்களுக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் அயலானை பார்க்கிலும் நீங்கள் எல்லாவற்றிலும் மேன்மையாக இருப்பீங்க. காரணம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எங்க சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. சொல்லுங்க பாப்பா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறேன், எது செய்ய போகிற ஒன்றுமே புரியலையே, குழப்பமாக இருக்கே, கலக்கமாக இருக்கே, எப்படி சமாளிக்க போகிறேன்னு சொல்லாமல், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், உங்களை யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வெற்றி உண்டு. எதை பற்றியும் கலங்காதீங்க, எதை பற்றியும் வழங்காதீங்க, எதை பற்றியும் கலங்காதீங்க, எதை பற்றியும் பேசாதீங்க. வல்லவர் உங்களுக்குள்ளே, நல்லவர் உங்களுக்குள்ளே நன்மைகள் செய்திடுவார். அவருடைய இரத்தத்தாலே பாவ மன்னிப்பு, அவர் இரத்தத்தாலே சமாதானம், அவர் இரத்தத்தால் ஐஸ்வர்யம், அவருடைய இரத்தத்தாலே ராஜ வாழ்க்கை. அன்பார்ந்தவளே, உங்களுக்கு எப்பெல்லாம் வேதனை வருகிறதோ, கஷ்டம் வருகிறதோ, நீங்கள் யார் என்பதை அடிக்கடி நீங்கள் பேச வேண்டும். வெளிப்படுத்தல் 1:6 சொல்கிறது, வெளிப்படுத்தல் 1:6, இயேசு என் பாவங்களை மன்னிச்சு என் மேலே அன்பு வச்சு என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிருக்கிறார். ஆனால் ராஜ்ய மேன்மை எனக்கு உண்டு. அன்பார்ந்தவர்களே, அடிக்கடி இந்த ஒரு வார்த்தை நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ராஜ்ய மேன்மை உங்களை தேடி வரும். எப்படி தெரியுமா? வெளிப்படுத்தல் 1:6 நீங்கள் சொல்லணும், பிசாசிட்ட பார்த்து பேசுங்க, இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இயேசு என் மேலே அன்பு வச்சுட்டாரு, ரத்தத்தை பிதாமனால் காட்டி என் பிள்ளைய மேலே அன்பு வச்சுட்டு, அதனால் அவள் பாவத்தை மன்னிச்சுட்டு, அதனால் அவர்களை என்னுடைய இரத்தத்தால் அவளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிருக்கிற வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது. அதனால் எதை பற்றியும் பயப்பட மாட்டேன் என்று ஒரு வீர முழக்கத்தை நீங்கள் எடுங்க. ஒரு வீரமாக பேசுங்க. எந்த சோர்வும் நான் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுங்க. நீங்கள் எந்த ஒரு பலவீன தாக்கத்திலோ, எந்த ஒரு சோர்வோ, எந்த ஒரு கடன் பிரச்சனையோ, எந்த ஒரு நெருக்கமோ உங்களை தாக்காது. உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தாப்பனை சப்பா நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையில், இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு ராஜ்ய மேன்மையை தாங்க. மலை மேல் இருக்கிற பட்டங்களை உயர்த்துங்க. ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர்ப்பனும் இந்த வாக்குத்தத்தை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.